அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லை போராட்ட தியாகிகளை நினைவு கூர்வோம் என்று விஜய் கூறியுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவில் தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லை போராட்ட தியாகிகளையும் தமிழ்நாடு என பெயர் சூட்ட காரணமானவர்களின் தியாகங்களையும் நினைவு கூர்வோம் எனவும் அவர்களை எந்நாளும் போற்றுவோம் என்று அந்த பதிவிலை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் எனவும் 2026 உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய எந்த ஒரு கூட்டம் நடைபெற்றாலும் மொழிப்போர் தியாகிகளையும் அதே போன்று தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் உயிர் தியாகம் செய்த அந்த மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூர்ந்து உறுதிமொழி ஏற்ற பின்னரே அந்த கூட்டம் தொடங்கும். அந்த வகையில் இன்று தமிழ்நாடு தினமான இன்று தமிழ்நாடு என பெயர் சூட்ட காரணமானவர்களின் தியாகங்களையும் அவர்களுடைய தியாகங்களையும் நினைவு கூறுவோம் என்று இந்த பதிவிலை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும், இனிய தமிழ்நாடு திருநாள் வாழ்த்துக்கள் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் எனவும் 2026 ஆண்டில் உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் எனவும் அந்த பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து